நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். விளையாட இது நேரமா, விளையாட இது நேரமா, உன் வினையாலே படும் பாடு தன்னை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா. புரியாத புதிரோ அறியாத கலையோ பரிகாசமோ என்மேல் பரிதாபம் இல்லையோ விரித்தோகை மயில் மீது உன் வினையாலே படும் பாடு தன்னை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா. என்னண்ணா வண்டியை விற்கணுமா? தள்ளி விட்டா போச்சு. அண்ணா நம்ம மாத்திரம் கொஞ்சம் தண்ணியே குடிச்சுக்கோங்க. எவ்வளோ? ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே வச்சு பேசுறேன். ஆனா அந்த காசை எனக்கு தந்துடுறோம். ஆஹா, வண்டி ஓகே சார், பிரச்சனை வராது. இன்னும் ஒரு மாசத்துக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஆச்சு? ஒரு 50 ரூபா கொடுங்க. ஆமா, கடைசியாக என்ன சொன்னீங்க? என்ன கமிஷன் வாங்குறவன் கை காலை உடப்பான்னு, அதுக்கு என்னப்போ? அப்போ முதல்ல உன் கடையில் இருக்கிறவனை கவனி, பேரே கெடுத்துருவான் பொழுது. டேய் இங்க வாடா. என்னண்ணா காசு வாங்கிட்டீங்களா? அவர்கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் நல்ல சீரா தானே நான் நினைச்சேன். ஆனா ஒரு மாட்டி விட்டாருண்ணே. இனிமே அதிக பிரசங்கித்தனமா பேசாம உன் வேலையை மட்டும் எடுத்துக்கோ. பாருங்க. சரிங்கண்ணா, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேனே. இது நீ 1000 தடவை சொல்ற. இதான் உனக்கு லாஸ்ட் என்ன வார்னிங். சூர்யா, இது மாதிரி சௌக்கியமா? போய் வேலை பாரு போ. சரி. வணக்கம். இன்னும் 10 நிமிஷத்துல ஃபோன் கனெக்ஷன் வந்துடும். இதை பார்த்தியா ஃபோனு? ஹலோ. மாரிமுத்து. என்ன மூர்த்தி சொல்லு. ஓகேவா? ஓகே. ஓகே. நான் சூர்யா கிளம்புறான். ரொம்ப தலையை சரியாத, ரத்தம் வந்துட போகுது. என்னப்பா? கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ். என்னப்பா தேங்க்ஸ் மட்டும் தானா? இப்போ என்ன செய்யணுன்ற? ஒரு நிமிஷம் இரு. 2 டீ சொல்றா. சரிண்ணே. என்ன தலைவா, ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கீங்க. என்ன புரியணுன்றப்போ? என்னப்பா 2 பேர் வந்துக்கிறேன், ஏதாவது போட்டு கொடுக்க வேண்டியது தானே? போட்டு கொடுக்குற வேலைலாம் எங்கிட்ட கிடையாது. கிளம்பு. என்ன சூர்யா விளையாடுறியா? இதோட உங்ககிட்ட எதுக்கு நான் விளையாடணும்? என்னன்னா இவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு ஒழுங்கா 300 ரூபாய் எடுத்து வை. இல்ல ஏய், கை நீட்டி பேசினா கையை உடச்சிருவேன். டெலிஃபோன் ஆஃபீஸில் 3000 ரூபா கட்டினவனும் நான் தான். 300 தடவை டெலிஃபோன் ஆஃபீஸ் ஏறி இறங்கணும் நான் தான். உனக்கு எதுக்கிட்ட இப்போ லஞ்சம் தரணும்? இந்த பார், இந்த லெக்சர் கேட்கறதுக்கெல்லாம் நான் வரல. இப்போ பணம் தர முடியுமா முடியாதா? டே சிவா, என்னண்ணே? பார்ட்டிங்களுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பேனர் எடு. ஏய் என்னடா? ஏய், லஞ்சமா கேளுங்க. என்னப்பா கனெக்ஷன் கொடுத்து லஞ்சம் கேட்கறானுங்க. இதெல்லாம் மாமூலா நடக்கிறதானப்பா. என்ன சார் நீங்களே எப்படி சொல்றீங்க? சரி, எவ்வளவு கேட்ட நீ? என்ன சார், ஒரு 300 ரூபாய் கேட்டேன். ஜாஸ்தி இல்லையாப்பா? நீங்களே சொல்லுங்க சார். சரி, 2 பேருக்கு வேண்டாம், ஒரு 100 ரூபாய் கொடுத்துரு. சார் நீங்க சொல்றதுனால இது கொடுக்குறேன் சார். இந்த பாரு, இதெல்லாம் ஒட்டாது. இதை கொண்டு போய் குழந்தைகளுக்கு செலவு பண்ணாத, நீயே ஏதாவது பண்ணிக்க போ. வரேன் சார். தேங்க்ஸ் சார். சார் ரொம்ப கோபக்காரனா இருக்கியே. நான் வரலன்னா என்ன இருக்கும்? வாழ்க்கைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்பா. சார் டெலிஃபோன் நம்பர் தரேன் சார், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி. 4 கைலி துண்டு எடுத்து போடு. ஒரு துண்டு. அப்புறம் பிரவுன் கலர்ல சற்றுக்கு ஒரு 25 மீட்டர் கிழிச்சு போடு. இதுல கிழிச்சிருவா? கொஞ்சம் சும்மா இரு வேலு. தம்பி எவ்வளவு ஆச்சு? 2100 ரூபா ஆகுதுங்க. அப்படியா? ஆமாங்க. ஏன் கணக்குல சேர்த்துக்குங்க. பழைய கணக்கு என்னாச்சு? வாங்க பார்த்து சொல்றேன். சரி. எந்த சாரி மேடம்? இந்த சாரியை பேக் பண்ணுங்க. ஓகே மேடம். மேடம்
அக்கௌண்ட் நோட் புக்கில் தியாகராஜன் பேரில் எவ்வளோ பாக்கி இருக்குன்னு பாருங்க. இப்போ 2100 துணி எடுத்திருக்காரு. இதையும் பழைய கணக்கில் சேர்த்து எழுதிங்க. பாப்பா கொஞ்சம் நிறுத்து, இதை மூடு. யாரை கேட்டியா கடன் கொடுக்குற? யார் என் தியாகராஜன்? இவரு தாங்க. வணக்கங்க. பாப்பா ஆளை பார்த்தா பழைய பெருச்சாளி மாதிரி இருக்கான், உஷாராயிரே. நீங்க கிரெடிட்க்கு துணி வாங்குறீங்களா? ஆமாம்மா, ராமுத்தம்பி இருக்கும் போதே துணிமணி கடனுக்கு வாங்கி சைக்கிளை வியாபாரம் பண்ணுவோம்மா. பாத்தியா பாப்பா, கடையோட ஒரிஜினல் ஓனர் நீ இருக்கும் போது இந்த கூலிக்கார பய கடன் தரான்னா இது யாரு கொடுத்த இடம்? அந்த ராமு பையதான். மேடம், ரெகுலர் கஸ்டமரு, வாங்குற கடனை ஒழுங்காக கட்டிட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கையில் தாங்க கொடுத்தேன். அந்த ஆளுக்கு நீ சர்டிபிகேட் கொடுக்குறியா? அதை நான் நம்பணுமா? என்னோட கேரண்டி பேர்ல தான் ராமு இந்த கடையே திறந்தான். நாளைக்கு பேங்க்ல லோன் கட்டலனா யாரு பதில் சொல்றது? நான் தானே சொல்லணும். யோ, இது வரைக்கும் எவ்வளவுக்கு கடன் வாங்கியிருக்க? ஏமா, எனக்கு மரியாதை கொடுக்கறனாலும் என் வயசுக்கு தகுந்த மாதிரி மரியாதை கொடுமா. மரியாதையா? உனக்கா? வாங்குறது கடனு, கேட்கறது மரியாதையா? ஏயா பாப்பா இங்க பிசினஸ் பண்ணவையா கடை வச்சிருக்கு. ஒன்னமா ரோட்ல போறவரும் கடைக்குள்ள போந்து துணி அழுட்டு போறதுக்கு நான் சத்திரமா நடத்திட்டு இருக்கேன். சரியா? எனக்கு துணி வேண்டாம், நீங்களே எடுத்துக்கிடுங்க. அத நீ சொல்லக்கூடாது. பாப்பா நீ சொல்லு. இனிமே உனக்கு இங்க கடன் கிடையாது. நீ வெளியே போ. ஏய், துணி எடுத்து உள்ள வை. யோ நில்லு, அப்படியே பேக்ல வா. பாப்பா ஆமா, இப்படியே போனா என்ன அர்த்தம்? கடனை யார் அடைக்கிறது? ஏமா, இப்படி திடீர்னு பணம் கட்டா நான் எங்கம்மா போறது? வேற எங்கேயாவது கடன் வாங்கி தரேன்னு சொல்றியா? ஏயா கடன் கட்டதான் உனக்கு வக்கில்லையே, அப்புறம் எதுக்கு செயின் வாட்ச் மோதிரம் போட்டிருக்க? கடங்கார பையெல்லாம் டைம் பார்க்க கூடாது. டைம் பார்த்தா நம்ம கடன் வாங்குறோம். அவுத்துவே எல்லாத்தையும். ஐயா, இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே இப்படி அவமானப்பட்டது இல்லையா? இப்பதானே முதல் அவமானப்பட ஆரம்பிச்சிருக்க. போ சரியா போயிடும். அவுத்து வெயி. யோ ஐயா, அந்த கண்ணாடி ஃப்ரேம் அவுத்து வையா. கண்ணாடி இல்லைன்னா நான் போக முடியாதுயா. அது எனக்கு தெரியாது. பேலன்ஸுக்கு வெயி, பத்தல கணக்கு வர இடிக்குது. வெய். ஐயா அம்மா, நீங்க நல்லா இருங்க. நான் ராமு தம்பி கிட்ட பேசிக்கிறேன். நீ ராமு தம்பி கிட்ட பேசுவியோ கிளின்டன் கிட்ட பேசுவியோ எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை பேலன்ஸ் அமௌண்ட். ஏன் பாப்பா, நீ இந்த செயின் சும்மா தானே உங்ககிட்ட இருக்க போது, நான் வேணா போட்டுக்கிட்டா? கரெக்ட். சின்னதா இந்த மோதிரம் தரக்கூடாதா? போய் வேலையை பார்ப்போ. இங்க வாடா. வேலை செய்யாம விளையாடுறியா? ஏய் குட்டி பிசாசே, கார் வர தெரியல, குறுக்க வந்து விடுற. குறுக்க வர்றதா உங்க அப்பனுக்கும் சித்திக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே. அவளா குறுக்க வந்தா, நீங்க தானே வந்து இடிச்சீங்க. இந்த வயசுல எதிர்த்து பேசுற நீனு? இருங்க, அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன். போய் சொல்லு. அவனே ஒரு நம்பிக்கை துரோகி. பெரிய சித்தி உங்க அம்மா கூடயே ஒட்டி பிறந்தாளா? என்ன தெரியாதா? ஏய் வாய் மூடு. எங்க கிட்டியவா? ஏன் மீன் குட்டி அழுகுற? இல்ல பாப்பா, பாத்ரூம் போகணும்னு சொன்னா திறந்து விட்டேன். இந்த ஆளு என்ன அடிச்சிட்டான். யாரு? இவனா? டேய் வேலு, இங்க வாடா. மீன் குட்டிய நீ அடிச்சியா? ஆமா. அடிச்சியா? ஆமா. ஏன்டா அடிச்ச? அடிக்கிறியா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? வீட்டுல மூலையில கிடக்காம அங்க என்ன வேலை உனக்கு? ஏன் முன்னாடியே என் ஆளுங்களை கை நீட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. உன்னெல்லாம் நான் பக்கத்துல உட்கார வச்சிருக்கேன் பாரு. நீ எல்லாம் தெருவுல உட்கார்ந்து பிச்சை எடுக்கணும். இவ கேள்வி கேக்குறா, அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ற. இதோ பார், இங்க நான் உனக்கு புருஷங்கிற உத்தியோகத்தை கொடுத்து வச்சிருக்கேன். ட்ரிங்க்ஸ் வாங்கணுமா, குடிச்சோமா, குப்புற படுத்தமான்னு இருக்கணும். பாப்பா ஏய் நீ சுமாரு. இவன் யார் தெரியுமா? என்கிட்ட நாய் மாதிரி விசுவாசமா வேலை செய்றவன். இவன் மேல இனிமே கைய வச்ச உன்னை நான் நடு தெருவுக்கு கொண்டு வந்துருவேன்.
இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். பாப்பா சொன்னதை கேட்டல்ல, தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. இங்க பாப்பா வச்சதா சட்டம். இவளை நான் அடிக்கிறேன். இப்போ உன்னால என்ன செய்ய முடியும்? என்ன சப்போட்டா? ஏய், இந்த அனாதை கிட்ட உனக்கு என்ன பேச்சு? பிரபா, ஒரு குழந்தைகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த அனாதைக்கு நீ வேற சப்போர்ட்டா? இந்த பாரு, சும்மா சும்மா அந்த குழந்தை அனாதைங்காத. அவளுக்கு அப்பா அம்மா 2 பேரும் உயிரோட இருக்கோம். அவளுக்கு நீ அம்மாவா? எப்படி 10 மாசம் சுமந்து பெத்தியா? அட நீ சும்மா இரு பாப்பா. ஒரு அனாதைக்கு இன்னொரு அனாதை தானே சப்போர்ட் பண்ணோம். இதோ பாருமா, காவேரி ஆத்துல இருந்து வந்த கதாநாயகியே. நான் யார்கிட்டயாவது சண்டைக்கு போகணும்னா எனக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ்ல இருக்கணும், இல்ல என்னை விட ஒரு படி மேல இருக்கணும். உன்கிட்ட அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பாப்பா, யாருகிட்ட போய் தகுதி தராதத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இதுவே ஒரு அனாதை ஆசிரமம். இது தெரியாம நம்ம வந்து தங்கிட்டோம். அனாதைன்னு சொல்றீங்களே, அனாதைனா என்னன்னு தெரியுமா? அனாதைங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா என்ன? நாங்க தான் தினம் அனாதைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோமே. பாப்பா, இந்த அனாதைங்க அட்ரஸ கொஞ்சம் எடுத்து விடு. இப்ப சொல்றேன், கேட்டுக்க. நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, யாருக்காவது தெரியுமா? இல்ல உனக்காவது தெரியுமா? ஊர் பேர் தெரியாத முதல் அனாதை நீ. உன் புருஷன் இருக்கானே, அதான் ராமு அலைஸ் ராமச்சந்திரன். முதல் பொண்டாட்டியை இழந்து இங்க வந்து ஒரு வேளை சோத்துக்கு லாக்கி அடிச்ச அவன் 2வது அனாதை. இதோ இங்க உட்கார்ந்துருக்காளே, பெத்த அம்மாவை முழுங்கிட்டு எங்க இருந்தோ வந்த ஒன்ன சித்தி சித்தின்னு கூப்பிட்டு இருக்காளே, இவ 3வது அனாதை. போதுமாமா அனாதைகளோட பட்டியல்? மனசு சுத்தமா இருந்தா தான் வார்த்தை சுத்தமா வரும். ராயல் ஃபேமிலியில பிறக்கிறதுனால ஸ்டேட்டஸ் வந்துடாது. அந்த கௌரவத்தை காப்பாத்துறதுல தான் நாகரிகமே இருக்கு. பிறக்கிறத வச்சு ஒருத்தர் அனாதைன்னு முடிவு பண்ணிடக்கூடாது பிரபா. போறப்ப எத்தனை பேருக்காக வாழ்ந்தோன்னு வச்சுதான் முடிவு பண்ணணும். நதி மூலம் யாருக்காவது தெரியுமா? அப்ப நதி அனாதையா? எங்களை பார்த்து அனாதைங்கிறியே. உறவோட பிறந்து உறவோட வளர்ந்து படிக்க வச்சு ஆளாக்குனவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து நிக்கிறியே, நீதாமா அனாதை. கட்டின புருஷனை இப்படி குடிக்க வச்சு இப்படி திசை தெரியாம உட்கார வச்சிருக்கியே, நீதான் அனாதை. நல்லவங்களோட பழக விடாம பறிச்சு திங்குறவங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு உறவு உறவுன்னு சொல்லி உறவு கொண்டாடிட்டு இருக்கியே, நீதாமா இந்த உலகத்துல முதலும் கடைசியாவது அனாதை. காவேரி வா. பாப்பா, நாம தான் பாண்டி பஜார்னு பார்த்தா அது பர்மா பஜாரா இருக்கும் போல இருக்கு. இனிமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. காவேரி, சாப்பிட்டியா காவேரி? சாப்பிடல. ஏன் சித்தி ஒரு மாதிரியா இருக்கா? நீ ஏதாவது தொல்லை கொடுத்தியா?
இல்லப்பா, இன்னைக்கு நம்ம வீட்ல பெரிய சண்டை நடந்துச்சு. நான் ரோட்ல விளையாட போனேன்னா அப்போ ஒரு கார் வந்து நடிச்சுச்சுப்பா. இத பாருங்க. அந்த காரை வேலு மாமா தான் ஓட்டிட்டு வந்தாரு. கிருஷ்ணாவும் வேலு மாமாவும் அடிச்சுக்கிட்டாங்க. அப்போ கிருஷ்ணா கிட்ட பிரபாவதி ஆண்டியும் வேலு மாமாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா. அப்புறம் பிரபா ஆண்டி என்ன அனாதைன்னு சொன்னாங்க. அனாதைன்னா நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணுன்னு அன்னைக்கு சித்தி சொன்னாங்கல்ல. பிரபா ஆண்டி என்ன அனாதைன்னு சொன்ன உடனே சித்தி கோவம் வந்துருச்சுப்பா. ஏன்பா? காவேரி எதுவும் சொல்லாலே, நிஜம்தானா? பிரபா கூட சண்டை போட்டாளா? என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க. ஒரு பச்சை குழந்தை அவ மனசு புண்படுத்துற மாதிரி அனாதைன்னு சொல்றா. அது என்னால தாங்கிக்க முடியலைங்க. பிரபா அனாதைன்னு சொல்லிட்டா காவிரி அனாதை ஆயிடுவாளா? குத்துக்கல் மாதிரி அப்ப நான் இருக்கேன், அம்மாவோட பாசம் காட்டுறதுக்கு சித்தி நீ இருக்க. அப்புறம் என்ன? அவ பேசிட்டு போறா, புதுசாக பேசுறா, அவ கூட தெரிஞ்சது தானே. அவ மாதிரியே நாமும் பேசிட்டா அப்புறம் அவளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவன் நோக்கம் எல்லாம் கிருஷ்ணாவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. புரியுதா? புரியுதான்னு? சரி, சாப்பிடுவாங்க. ஒரு நிமிஷம் இதை வந்துட்டேன். கிருஷ்ணா வா சாப்பிடலாம். என்ன மன்னிச்சிடுற. ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? என்னால தானே இதெல்லாம். நான் எங்கேயாவது போயிடுறேன்டா. என்னை விட்டு நீ போயிடுவியா? போய்தான் ஆகணும். இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பால நம்ம 2 பேருக்கும் சந்தோஷம் தான் கிடைச்சிருக்கு. இனிமே உனக்கு வேதனை தான் கிடைக்கும்டா. நான் எங்கேயாவது போயிடுறேன்டா. நல்ல முடிவுதான். சாப்பிட்டு சபரிமா யோசிக்கலாம். எழுந்து வா. வாடா. வேணண்டா, என்ன விட்டுறா. வாடா முட்டாள். நில்லுங்க. இங்க யாரும் சோத்துக்காக அலையல. ஒண்ணும் இல்லாத இடத்துல இருந்து நாங்க ஒண்ணும் இங்க வரல. நீங்க இப்படி அன்பா பேசி பேசி தானே எல்லார் வாழ்க்கையும் கெடுத்தீங்க. இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்கலான்னு இருக்கீங்க? நீங்க சும்மா இருங்க. முதல்ல உங்க வைஃப் அடக்கி வைங்க, அப்புறமா நீங்க ஆம்பளையா இருக்க கத்துக்கங்க. பிரபா, ராமு கிட்ட அப்படியெல்லாம் பேசாத. பேசாம உள்ள போ. வேலு, சப்போர்ட்டுக்கு அவனை கூப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. மாப்பிள, இந்தாங்க உங்க நைட் கோட்டா. இத பார்த்தாதான் மாப்பிள ஒரு தெளிவுக்கே வராரு. இல்ல பாப்பா? சுந்தரி, என் சௌந்தரி, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா, காத்திருந்து என் கைவளையல் லூஸ் ஆகி கலண்டு விழுந்ததுதான் மிச்சம். காதலுக்கு சுகமே காத்துக்கிட்டு இருக்குதானே கண்ணு? ஆமா, தினமும் தங்கமும் வைரமும் வாங்கிட்டு வந்து பூட்டுறா பாரு, அதனால சுகம் இருக்கத்தான் செய்யும். என் கண்ணு குட்டிக்கு இதெல்லாம் வாங்காம இருப்பானா? ஒரு நாளைக்கு பாரு, ஒன்னால சுமக்க முடியாத அளவுக்கு நகை வாங்கி போட போறேன். இரும்புல தானே? யோ, நீ ஏன் சோத்துக்கு லாட்டரி அடிக்கிற? அங்காள பரமேஸ்வரி, அந்த பிரபாவதி கடை இந்த ஆளு பேருக்கு வரணும். இந்த ஆளு அதை என் பேருக்கு மாத்தணும். அதுக்கப்புறம் மாடி வீடுதான், கலர் டிவி தான். கலர் டிவில எம்ஜிஆர் படம் பார்க்கணும். இதுக்கெல்லாம் சீக்கிரம் அருள் புரி தாயே. ஆத்தா அருள் புரிஞ்சிட்டா. சுந்தரி, உனக்கு ஒண்ணு வாங்கி இருக்கனே. என்ன? பாரு. என்னதுயா? நீயே பிரிச்சு பாரு. நீ ஏன் சொல்ல? உன் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த வாங்கி வந்திருக்கேன். நீயே கண்டுபிடி. அப்படியா? இதுல என்ன பொருள் இருக்குன்னு முதல்ல எழுத்த சொல்லு, நான் கண்டுபிடிச்சிடுறேன். அது
முதல் எழுத்தா ஏ, பால் ஆரம்பிக்கும். ஆ, வா 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 அப்படின்னா நிச்சயமா வளையலா தான் இருக்கும். அதை விட பெருசு. ஒட்டியானமா? அதை எப்படி இதுல கட்ட முடியும்? என்னதான் இருக்கு இதுல? நான் சொல்ல மாட்டேன், நீயே பிரிச்சு பாரு. அன்பா பாசமா பிரியமா வாங்கியாந்திருக்க, நீயே பிரி. பிரிச்சத பார்த்த ஷாக் ஆயிடுவேன். 12 வளையல் தேரும். இந்த கைக்கு 6, இந்த கைக்கு 6. இப்போதைக்கு அசிஸ்ட் பண்ணிக்கலாம். சுந்தரி இந்தா இதான் மசால் வடை. நான் என்ன பெருச்சாலியா வடை வச்சு பிடிக்கிறதுக்கு? உன்னை நம்பினேன் பாரு. கவலைப்படாத சுந்தரி, இப்பதானே கார்ல வந்து இறங்கியிருக்கேன். கொஞ்ச நாள்ல உன் ஒவ்வொரு கனவெல்லாம் நனவாக்கிட மாட்டேன். நீ வந்திருக்கதே ஓசி காரு, அதையும் இப்ப எடுத்துட்டு போயிருவ. என் கனவெல்லாம் என்ன தெரியுமா? கடுகு வாங்குறதுக்கு கூட கார்ல போகணும்யா. கவலைப்படாத சுந்தரி, அடிச்சு புடிச்சு ஒரு திரட்டிடலாம். என்னது திரட்டு பால் திரட்ட போறியாக்கும்? நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் கைக்கு வளையலோட வா, இல்லன்னா என் மூஞ்சில முழிக்காத. அப்ப இந்த மசால் வடை முதல்ல வளையலோட வா, அப்புறம் வடையை பத்தி பேசுவோம். இன்னைக்கு வடை வாங்கிட்டு வந்தேன்னா வளையல் வாங்காம எப்ப போறேன், அப்புறமேட்டு பாத்துக்கிறேன் உன்னை. இரு, நம்ம எங்க வாங்குறது? எங்கேயாவது சுட்டாதான் உண்டு. சிவா, கடையை பார்த்துக்காது வந்துடுறேன். சரிங்கண்ணே. ஹலோ, இந்த பக்கம் சிவா பேசுறேன். சூப்பர் ஸ்டார் சிவா இல்லங்க, மெக்கானிக் பாய் மாஸ்டர் சிவா பேசுறேன். ஆமா, அந்த பக்கம் யார் பேசுறது? ஓய்யோ, எவ்வளவு ஸ்வீட் வாய்ஸ் உங்களுக்கு. நான் விஜயோட ஃப்ரெண்ட் ரேகா பேசுறேன். கொஞ்சம் விஜய் கூப்பிட முடியுமா? இதோ கூப்பிடுறேங்க. என்னோட குரல் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க? நிஜமா சொல்றேங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க. ஓ, அப்படிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. விஜயாக்கா, விஜயாக்கா. என்னடா உங்களுக்கு ஃபோன். யாரு? யாரோ உங்க ஃப்ரெண்ட் ரேகாவா, உங்ககிட்ட பேசணுமா? தோ வரேன். ஹலோ சார். ஹலோ சார், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. வைஃப் கிட்ட பேசியிருந்தா லைன் கட் ஆயிடுச்சு, நொந்து போயிருக்கேன். நீங்க வேற தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஹலோ, நான் உண்மையா தான் கேக்குறேன். என்னோட குரல் ரொம்ப நல்லா இருக்காங்க. நிஜமா சொல்றேங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. உங்களோட குரல் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. முதல்ல கிட்ட சொல்லட்டுமா? ஐயோ வேணாங்க, அவர்கிட்ட சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டாருங்க. உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவங்க. போ. இதுனோட. ஹலோ ரேகா, என்ன விஷயம் திடீர்னு ஃபோன் பண்ற? சும்மா தாடி ஃபோன் பண்ணேன். எங்க ரிலேட்டிவ் ஒதுக்கு ஃபோன் பண்ண வந்தேன். நீ நம்பர் கொடுத்தியா? அதுதான் ஃபோன் பண்ணேன். உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த பொறுக்கி இங்க சுத்திட்டு இருக்கான். யாரு? அதான் உங்க வீட்டுக்கு எதிர்க்க இருக்க அந்த பைக் பாட்டி தாடி சொல்றேன். ஏண்டி, உனக்கு வேற நினைப்பே இல்லையா? இதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி அவனை இன்சல்ட் பண்றேன். தேவையில்லாம எதுவும் செய்யாத. அன்னைக்கே நீ பாட்டுக்கு பாயசத்துல உப்பு போட்டுட்ட. அந்த ஆள் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ பாவம். என்னடி பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு. அந்த பைக்கார்கிட்ட லாக்கெட்டியா? ஏய், என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இல்லடி. இது பார், இதுக்கு மேல உன்னை பேச விட்டேன், நீ பாட்டுக்கு டாபிக் மாத்திட்டே இருப்ப. நாளைக்கு பார்க்கலாம். பாய். சரிடி. என்னது? ஹாய். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி கேள்வி இது? யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்த, நீ வருவேங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் ரேகா, உன்கிட்ட தானே இப்ப போன்ல பேசிட்டு இருந்தேன். என்னது? என்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தியா? ஆமா. என்னடி குழப்பற? அப்போ போன்ல பேசினது யாரு? நீ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்க. முதல்ல உள்ள வா. எஸ்.
ஏய் இது உனக்கு பிடிச்சிருக்குல்ல வாங்க இத பில் போடுங்க 150 ரூபா கொடுங்க தோரா இத பேக் பண்ணுப்பா துணி அங்க போய் வாங்க சார் வாங்க என் பேர் ராமு. சரி துணி ஏதாவது வேணும்னா உள்ள போய் வாங்கிடுங்க. இல்லைங்க, நானும் ஜவுளி வியாபாரம் தான். சொந்தமா டிசைன் பண்ணி பிரிண்ட் போட்டு வெளியில கொடுத்து தச்சு தர்றோம். இதை பாருங்க, இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க வித்துட்டு அப்புறமா பணம் கொடுத்தா போதும். சரி கொண்டாங்க 125 ரூபா கொடுங்க. இந்தாம்மா எடுத்துக்க. தேங்க்யூ சார். சரி அதுக்கு நான் என்ன ஜென்ஸுக்கு பண்ணணும்? ஷர்ட்ஸு, பேண்ட் மெட்டீரியல்ஸு, காலேஜ் கேர்ள்ஸுக்கு சுடிதார் பைஜாமா, அப்புறம் இந்த சேரி பாடுகளில் ஆண்டாள் பாசுரம், பாரதியார் கவிதைகள்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் சார். அடடே நல்லா இருக்கே. உங்களை பார்த்தா திறமையும் நம்பிக்கையும் இருக்கிற ஆள் மாதிரி தெரியுது. ஆமா, வாரத்துக்கு உங்களால எவ்வளவு பீஸ் சப்ளை பண்ண முடியும்? ஒவ்வொரு டிசைன்லையும் 50 இருந்து 60 செட் சப்ளை பண்ண முடியும் சார். நாளை காலையில எல்லா துணியும் நம்ம கடைக்கு கொண்டு வந்துருங்க. சரி சார். அப்புறம் ப்ராஃபிட்ல 50-50 தான் கொடுக்க முடியும். ஓகே தானே? சரி. உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? இல்லை சார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்மகிட்ட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, இனிமே ஓஹோனி வருவீங்க. தேங்க்யூ சார். காலையில் வந்துடுறேன் சார். காலையில 9 மணிக்கெல்லாம் கரெக்டா வந்துருங்க. கரெக்ட் டைத்துக்கு வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். என்ன பிசினஸா? பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா இருங்க. வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? ஒண்ணும் வேண்டாம். ஆமா, இப்ப வந்துட்டு போறாரே, அவர் என்ன விஷயமா வந்துட்டு போறாரு? அது ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணி தச்சு விற்கிறாராம். நம்ம ஸ்டோர்ல சேல்ஸ் பண்ணி தந்தா நல்லா இருக்குன்னாரு. பல வெரைட்டியான டிசைன்ஸ் எல்லாம் காமிச்சாரு, எனக்கும் பிடிச்சிருந்தது. அதான் நாளை காலைல கொண்டு வர சொல்லியிருக்கேன். என்னப்பா இப்படி ஏமாலியா இருக்க? நீ இப்படி ஏமாலியா இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கலையே. என்ன சொல்றீங்க? பாப்பா நீயே சொல்லு. எங்க கிட்ட லேட்டஸ்ட் டிசைன்ஸ் இருக்கு, சேல்ஸ் பண்ணி தாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பொய். மூடி இருக்க கடையா பார்த்து திருட வேண்டியது. இங்க வந்து நாங்களே தச்சது, நாங்களே டிசைன் பண்ணதுன்னு சொல்லி உங்க தலையில கட்டிடுவாங்க. அப்புறம் நீங்க கொடுக்குற பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிடுவாங்க. போலீஸ் வந்து உங்களை கொடாஞ்சிரும். அப்படியா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆளை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. ஆமா, உங்களுக்கு எப்படி அவரை? அட நீங்க வேற, அந்த பயலை நம்பி எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க இல்ல பாப்பா? பாப்பா கூட ஏமாந்துருக்குன்னா பாருங்களேன். உங்களே ஏமாத்திட்டானா? இனிமே அவர்கிட்ட எந்த டீலிங்ஸ் வச்சுக்காதீங்க. நல்ல வேலை முன்கூட்டியே சொன்னீங்க. நாளைக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க, கடைக்குள்ள சேர்க்காதீங்க, கழுத்து மேல போட்டு வெளியே துரத்துங்க. நாளைக்கு வந்த உடனே முத வேலையை அதானே. இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, அப்பா கிட்ட கொஞ்சம் பிசினஸ் விஷயமா பேசணும். அப்பா இருக்காரா? உள்ளதான் இருக்காரு, போய் பாருங்க. வா வேலு. பாப்பா, எனக்கு அவருக்கு ஏற்கனவே ஒரு விஷயத்துல சின்ன மனஸ்தாபம். நீயே போய் பாரு. அந்த ராமு பைய விஷயத்த அவர்கிட்ட சொல்லி வையே, மறந்துடாத. ஏங்க உங்க கடைக்கு வந்து கூல் ட்ரிங்க்லாம் வாங்கி தர மாட்டீங்களா? இருவரா என்னடா வண்டி இது? காயெல்லாம் கடையில் நிற்க வேண்டியதெல்லாம் இங்கே கொண்டு வந்து விட்டானுங்க. சரி, அந்த இட்லி கடைக்காரர்கிட்ட இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வண்டி ரெடி ஆகும்னு சொல்லிட்டு. டேய், அதுக்குள்ள குஷ்டியா? இந்த வேகம் வேலையிலயும் இருக்கணும், சரியா? யாருன்னு பாரு. சரி. ஹலோ, நான் விஜய் அம்மா பேசுறேன். இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா, விஜய் அம்மா பேசுறாங்க. இரு. ஹலோ, யார் பேசுறது? நான் சூர்யா பேசுறேங்க. விஜய் அம்மா பேசுறேன். சொல்லுங்க. சாரதாவை கூப்பிடுப்பா. சாரதாக்கா தானே? ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிட சொல்றேன். டேய் சிவா, சாரதாக்காவை கூப்பிடு. விஜய் அம்மா பேசுறாங்கன்னு சொல்லு. சரிங்கண்ணா. நான் பையனை அனுப்பிச்சிருக்கேங்க, இப்போ வந்துருவாங்க. நான் ஃபோன் பண்ணதுனால உனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஐயோ, இது உங்க ஃபோன் மாதிரி, நீங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. வந்துட்டாங்களா? இதோ வந்துருவாங்க. அது வந்துட்டாங்க. ஹலோ, சாரதாவா? நான் சாரதா பேசுறேன், சொல்லுங்க. சாரதா, நீ இப்போ எங்க ஸ்கூலுக்கு வர முடியுமா? இப்ப வா. உங்க ஸ்கூலுக்கா?
எதுக்கு? இப்போ ஃப்ரீயா தானே இருக்க? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். சரி நான் வந்துடுறேன். சரி சரி ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. वरवीणामृतुपाणि वरवीणामृतुपाणि वनरुहलोचनुराणि वनरुगलोचनुराणि सुरुचिरपम्बरवेणि सुरुचिरपम्बरवेणि सुरनुतकल्याणि सुरनुतकल्याणि इंदा எக்ஸ்கியூஸ் மீ ஜானகி டீச்சர் கிளாஸ் எங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3rd ரூம் ஸ்டெப்ஸ் அந்த சைடு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. निरदजया प्रदशीला सरसीजासनु जननी. வாமா, இப்போதைக்கு நான் சொல்லி கொடுத்த பாட்டு எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். புரிஞ்சுதா? வாமா. உனக்காக தான் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களே, எனக்கு புரியல. என்ன விஷயம்? சொல்றேன். சாரதா, ஸ்கூலுக்குள்ள வரும்போது ஸ்டூடெண்ட்ஸோட யூனிஃபார்ம் பார்த்தியா? பார்த்தேன். ஏன் இல்ல, யூனிஃபார்ம் எப்படி இருக்குன்னு நீ சொல்லுமா. பசங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் வெள்ளை கலர்ல தைக்கிறது அவ்வளோ நல்ல ஐடியா இல்லை. தினம் வாஷ் பண்றதுனால பழுப்பாயிடும். அப்புறம் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா தைக்கணும். அப்பதான் வெயில் காலத்துக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட யூனிஃபார்ம் கான்ட்ராக்ட் உனக்கு கொடுக்க சொல்லி கரஸ்பாண்டன்ட் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. முதல்ல ஆர்டர் வரட்டும், அப்புறமா தேங்க்ஸ் சொல்லலாம். வா. ஜானகி எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த கான்ட்ராக்டை அவங்க உங்களுக்கே தரணும்னு கேட்டுக்கிட்டப்போ நான் எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லாமல் ஓகே பண்ணிட்டேன். ஆனால் ஜானகி தான் நீங்கள் சாரதாவை பார்த்ததுக்கப்புறம் சேங்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு டபுள் ஓகே. போன வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்தவன் சரியாகவே ஸ்டிச் பண்ணல, துணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டான். நான் ஸ்கூல் ஓப்பனிங் போது கொண்டு வந்து கொடுறான்னு சொன்னால் குவார்ட்டர்லி எக்ஸாம் போது கொண்டு வந்து தரான். அதனால தான் இந்த கான்ட்ராக்டை வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். உங்களை பார்த்த உடனே ஐ தாட் வெரி குட் ஒப்பீனியன். யூ ஆர் கெட்டிங் டு ஸ்டார்ட் இட். தேங்க்யூ. பரவாயில்லம்மா. உங்க வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுத்து, மிஷின் வாங்குறதுக்கு 15,000 ரூபாய் கொடுத்து, இப்போ இந்த கான்ட்ராக்ட் வேற வாங்கி கொடுக்குறீங்களே, உங்களுக்கு கைமாறா என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியல. அவங்க கொடுக்குற அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுமா, அது போதும் எனக்கு. நீங்கள் முதல்ல இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுங்கம்மா. பிரபா, இந்த தடவை நீங்க தான் நியூ கம்மர். சோ நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பார்ட்டி கொடுப்போம். நீங்க உங்க ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு வந்தா மட்டும் போதும். கண்டிப்பா கூட்டிட்டு வருவீங்கல்ல? பிரபா, என்ன யோசனை பண்றீங்க? நாங்களாம் எப்பதான் உங்க ஹஸ்பண்ட பாக்குறது? என்ன பண்றது, அவர் இருக்கிற பிஸில இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்குறது இல்ல. நாங்க 2 பேரும் ஒண்ணா 2 நாள் கூட இருந்ததுலன்னா பாத்துக்கங்களேன். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்களேன். நீங்க தான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கேட்டு பார்க்கணும். ஓகே, நான் ட்ரை பண்றேன். நைட்டு ஐஎஸ்டில பேசி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே, பை.
வர மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க. வேலு, நீயா? பிரபா இல்ல கடையில. நீ போலியா? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்த மாப்பிள்ள. எங்க போறான்? நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் கைக்கு வளையலோட வா, இல்ல என் மூச்சில முடிக்காத. மாப்பிள்ள, மாப்பிள்ள. என்ன வேலு? இந்தாங்க சரக்கு. என் கோட்டை தான் முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ள, செத்து போன எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் சின்னதா ஒரு பார்ட்டி வைக்கலாமேன்னு ஆஃப் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். ஏற்றி சாப்பிடுங்க. வேண்டாம் வேலு, வயிறெல்லாம் வலிக்குது. வலி ஏன் வருது? போதை இறங்கினா வலி வந்துடும். போதை இறங்க விடவே கூடாது. ஃப்ளைட்ல ஏறி உக்காந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பறந்துங்கனே இருக்கணும். டக்குன்னு இறங்கி பஸ்ல போலாமா, அப்செட் ஆயிடும். வேற ஒண்ணும் இல்லை, ஏஞ்சி சாப்பிடுங்க, சரியா போயிடும். அப்படியா? சரி. இது என்ன? மசால் வடை, சைட் டிஷ். வேண்டாம் வேண்டாம், எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமாப்ல. ஒரு மாதிரி. சோடா ஊத்திருக்கு மாப்ள. வேலு மாப்ள, ராமு நானும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? தெரியாது. நான் என்ன தப்பு பண்ணினாலும் அவனுக்கு பிடிக்காது. குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் நான் அந்த வேலையை தான் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த ராமுவை நீங்க மறக்கணும்ல, சாப்பிடுங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். என்ன குடிக்கூடாது குடிக்கூடாதுன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீ உதைக்கணும். எனக்காக நீ உதைப்பியா? உதைக்கணும் மாப்பிள்ள. வாழ்க்கையில் நாம ஒரு தடவை தான் பிறகுறோம். சந்தோஷமா இருக்கணும், எந்த ப்ராப்ளத்தையும் நினைக்க கூடாது. என்ன தத்துவம், என்ன தத்துவம். அவன் சொர்க்கம் எங்கேயோ இருக்கு லோலோன்னு அலையிறானுங்களே, இதுலதான் இருக்கு போடுங்க மாப்பிள்ள. என்ன சொன்ன நீ? சந்தோஷம் இதுக்குள்ள இருக்குன்னு தானே சொன்ன. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நல்லா சாப்பிடுங்க, எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும். சாந்தி அடையும், சாந்தி அடைஞ்சிடும். சாப்பிட்டாச்சு. மசால் வடை சாப்பிடல, காரமா இருக்கும். வேண்டாம். படுங்க படுங்க, மத்தியானம் ஒரு ½ பாயிண்ட் வரேன். சுந்தரி குட்டி, வரேன் வரேன். Catch us on TV, Tandivan.com,
Facebook and YouTube.